ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பல முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பாமகல ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசும்போதெல்லாம் திடீர்னு எதனா ஒரு விஷயத்த கிளப்பி விடுவாரு. இந்த விவகாரத்திலயும் இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் ஒரு விஷயத்த ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அ யாருக்கு இந்த மாம்பழம் சின்னம் போக போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இது அன்புமணி பக்கம் போதா? இல்ல ராமதாஸ் பக்கம் வரப்போகுதா? அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாமக உடைஞ்சிருச்சு அப்படின்றது தான் பேசப்படுது. வெளியில நம்ம பேசுறது இல்ல. பாமகக்குள்ளேயே அதான் பேசிக்கிறாங்க. பாமக 2ஆ உடைஞ்சிருச்சுங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள், ஐயா ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் 2 பேரும் பிரிஞ்சு என்ன பண்றாங்க, பாமக உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அவங்க யாரோ, நான் யாரோ அப்படின்ற ரேஞ்சில தான் பேசிட்டு இருக்காங்க. இதற்கிடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலம் மாவட்டத்துக்கு விசிட் பண்ணாரு நம்ப ஐயா அன்புமணி அவர்கள். உடனே அந்த தொகுதி மேற்கு தொகுதி எம்எல்ஏ அவர் என்ன பண்ணாரு, நெஞ்சு வலியில போயிட்டு என்ன பண்ணாரு, ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு அருள் அவர்கள். உடனே இங்க அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாரு, நான் வரேன்னு சொன்னோனே என்ன வரவேற்கிறதுக்கு பயந்துகிட்டு நெஞ்சு வலின்னு போய் படுத்துட்டாங்க. இந்த டிராமாலாம் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பிரார்த்தனை எல்லாம் பண்ணாரு. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா அன்புமணி அவர்களையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் அருள் அவர்கள். ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அருள் அவர்களுக்கு இணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறார். இதனால வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாளராகவே அருள் வந்து என்ன பண்ணிருக்காரு, மாறி இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதன் மத்தியில இப்படி என்ன வந்து ஒரு ஒரு பொசிஷன்ல வந்து ஐயா அவர்கள் வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து நான் ரெட்டை வேட போடணுமா, 2 பேருக்கு நடுவுல நான் நின்று அரசியல் பண்ணணுமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஐயா தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஐயாவுடைய ஆதரவாளரா போன அருள் அவர்கள் அன்புமணி அவரை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு, ஏங்க நான் செத்தா போயிட்டேன், நான் உயிரோட தானே இருக்கிறேன், செத்து போனவங்க தாங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஏன்னா கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது வந்து இறந்தவங்களுக்கு தான் பண்ணுவாங்க, நான் உயிரோட இருக்கிறேன், எனக்கு எதுக்கு அவங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். உண்மையில அது வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அன்புமணி அவர்கள் பண்ணுது ஒருவேளை அதுக்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுக்கு அருள் அவர்கள் வந்து தெள்ள தெளிவா சொல்றேன், நான் நாடகம் ஆடிட்டேன், நான் அன்புமணி அவர்களுக்கு பயந்து போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே எனக்கு மன அழுத்தங்க, என்னால தாங்க முடியலங்க, அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன். உடனே நான் செத்து போயிட்ட மாதிரி இவங்க கூட்டு பிரார்த்தனை பண்றது அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அருள் அவர்கள் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அன்புமணி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாரா, என்ன போயிட்டு இந்த அளவுக்கு வந்து என்னை கேவலப்படுத்திட்டாரு அப்படின்ற ரேஞ்சில தான் அருள் அவர்கள் உண்மையிலே வருத்தப்பட்டிருக்கிறார். இதன் மத்தியில ஐயா ராமதாஸ் அவர்கள் அருள் அவர்களுக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டாரு நான் சொன்னேன். அது தாண்டி இன்னொரு விஷயத்தையும் என்ன பண்ணிருக்காரு, சொல்லி இருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது என் கூட இருக்கிறாங்கல்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வேட்பாளர்கள் மட்டும்தான் உண்மையான பாமக வேட்பாளர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவங்க தான் உண்மையான பாமக வேட்பாளர்கள். அன்புமணி நிப்பாற்ற வேட்பாளர்கள் அவங்க பாமக வேட்பாளர்கள் அல்ல அப்படின்றத இப்பவே அழுத்தம் திருத்தமா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். உண்மையிலேயே வந்து பாமகவுடைய கட்சி பைலா வந்து அதான் சொல்லுது. ஏன்னா ஒரு தலைவர் பதவி முடிஞ்சு போயிருச்சு, இப்போ ஒரு பொதுக்குழுவை கூட்டி தலைவரை தேர்ந்தெடுக்கணும். தலைவர் பதவி முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் யாருக்கு போகுதுன்னா நிறுவனராகி ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் போகுது. இப்போ தலைவரே பொதுக்குழு கூட்டணும்னா ஐயா ராமதாஸோட பர்மிஷன் வேணும். அப்படி இருக்கும் பொழுது நிறுவனராகிய ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போ பொதுக்குழுவை கூட்டி தலைவரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாமகவுடைய விதிமுறைகள் சொல்லுது. ஆனா இன்னமும் ஐயா அவர்கள் என்ன பண்றாரு, அன்புமணி திருந்தி வந்துருவாரு, அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அன்புமணி அவர்கள் வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஆனா அன்புமணி அவர்கள் வர்றதுக்கே தயங்குறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை ஐயாவுக்கு எதிராகவே என்ன பண்றாரு, செயல்படுத்துறாரு அப்படின்னு. ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு திருமண நாள் போயிடுச்சு. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து தன்னுடைய தாயாரையும் வந்து பார்க்கறதுக்கு கூட அவர் வரல. தந்தை கூட தான் பிரச்சனை, தாயார் என்ன பண்ணாங்க, தாயாரை நீங்க வந்து பார்த்திருக்கலாமே, ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாமே, எல்லாரும் போனாங்க. ஆனா அன்புமணி அவர்கள் மட்டும் போல அப்படின்றது தான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து பகையை வந்து அன்புமணி அவர்கள் கக்கணுமா அப்படின்ற ஒரு பேச்சு தான் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்கங்க, பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்றது தான் எல்லாருமே விரும்புவாங்களே. ஆனா இங்க பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், எனக்கு என் பகை தான் முக்கியம், எனக்கு வந்து பாஜக தான் முக்கியம், என் பாஜக கூட்டணி வைக்கிறதுனால
என் தாய் தகப்பனே நான் எதிர்க்க துணிஞ்சிட்டேன் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா அன்புமணி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலாவே பேசிக்கிறாங்க. அது அவங்க ஃபேமிலி மேட்ரு, அதுக்குள்ள நம்ம உள்ள போக வேண்டாம். ஆனா இருந்தாலும் இங்க ஐயா சொன்ன விஷயத்த உண்மையா வந்து நம்ம என்ன பண்ணுது உற்று நோக்க வைக்குது. பாமக வேட்பாளர்கள் உண்மையான வேட்பாளர்கள் யாரு, பாமகவுடைய சின்னம் மாம்பழம் உண்மையான வேட்பாளர்களுக்கு போகுமா அப்படின்னா அதுக்குதான் இப்பவே ஐயா ராமதாஸ் அவர்கள் ரூட்டை கிளியர் பண்றாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் இப்பவே சொல்லிட்டாரு, நான் நிப்பாற்றுவங்க மட்டும்தான் உண்மையான பாமக வேட்பாளர்கள், என் சைடு இருக்கிறவங்க மட்டும்தான் உண்மையான பாமக வேட்பாளர்கள், மாம்பழ சின்னம் அவங்களுக்கு தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. அன்புமணி நிப்பாட்டினார்னா அவங்க வந்து பாமகக்கு எதிரானவர்கள் தான் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஆனா இது சாத்தியமாகுமானா அது ஒரு பெரிய கேள்விதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி தனியா நிக்க வச்சா அந்த வேட்பாளர்களுக்கு உண்மையான அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் ஆவாங்களா, இல்ல ஐயா அவர்கள் கொண்டு வர அவங்க வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமா ஆவாங்கன்னா அது வந்து கொஞ்சம் சந்தேகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. உண்மையிலே கட்சியுடைய பயிலாபடி பார்த்தா ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் என்ன பண்ணணும், வேட்பாளர் உண்மையான வேட்பாளர்கள் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சட்டப்படி போனாலே இங்க தலைவர் பதவி வந்து பாத்தீங்கன்னா காலாவதி ஆயிடுச்சு. இப்போ புதுசா ஒரு தலைவர் பொதுக்குழு கூட்டி தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த லெட்டர்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிச்சாதான் அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப யாரு உண்மையான வேட்பாளர் அப்படின்றத தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். இங்க கட்சிக்காரங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா சட்டப்பூர்வமா தேர்தல் ஆணையம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இன்னார் வந்து பாமக வேட்பாளர்கள், இன்னார் வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். ஒருவேளை இந்த பிரச்சனை இப்படியே நீடிச்சிருந்ததுன்னா அன்புமணி அவர்கள் நிப்பாட்டுகிற வேட்பாளர்கள் உண்மையான பாமக வேட்பாளர்களா, இல்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் நிப்பாட்டுகிற வேட்பாளர்கள் உண்மையான பாமக வேட்பாளர்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு முன்னாடியே இருக்குது. சோ இது எப்படி நடக்க போகுது, இதுல என்னென்ன சட்ட சிக்கல் இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஐயா வந்து முந்திக்கிட்டாரு, நான் நிப்பாற்ற வேட்பாளர்கள் தான் பாமக வேட்பாளர்கள் அப்படின்றத அவர் முதல்ல வந்து என்ன பண்றாரு சொல்லிட்டாரு. சோ இது எப்படி நகர்வ போகுது, எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ ஐயா ராமதாஸ் அவர்கள் நான் நிப்பாற்றுவங்க தான் உண்மையான பாமக வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.